மதிவானன் சார், இன்று போராட்டம் நடந்திருக்குது. இன்னைக்கு எல்லா பார்ட்டியும் அதில் கலந்துருக்காங்க. ஏடிஎம்கே அநேகமாக கலந்துக்கலன்னு நினைக்கிறேன். நான் சமூக நீதியை குழி தோண்டி புதைத்து விட்டது. இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை, மத்திய அரசுக்கு தான் இருக்கு அப்படின்ட்டு திரும்ப திரும்ப பொய்யை சொல்கிறது அப்படின்ட்டுலாம் இன்றும் பேசியிருக்கிறார். ஏதாவது பதில் சொல்ல விரும்புறீங்களா திமுக சார்பில்? நிச்சயமா சொல்லணும்ல, நிச்சயமா சொல்லணும்ல. இப்போ சகோதரர் பேசும்போது வரலாறு சொன்னார். வரலாறுன்னு பேசும்போது அவர் கொஞ்சம் ஏகே நடராஜனையும் மறக்கக்கூடாது, வன்னி அடிகளாரையும் மறக்கக்கூடாது, அருள்மொழியையும் மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 80லேருந்து இன்னும் 87 வரைக்கும் போராட்டம் நடக்குது. 21 பேர் சாகுறாங்க. இந்த 21 பேர் இறந்ததுக்கப்புறம் தலைவர் கலைஞர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் எம்பிசின்னு இடஒதுக்கீடை உருவாக்கி 108 சமூக மக்களோடு சேர்ந்து 20% இடஒதுக்கீடை தலைவர் கலைஞர் தான் கொடுத்தது. அதனால சமூக நீதிக்கு யார் காவலர்ன்றது இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அன்றைக்கு விழுப்புரத்தில் ஐயா ராமதாஸ் அவர்கள் போட்ட அந்த கூட்டத்தை ஞாபகப்படுத்தி பார்த்தாங்கன்னா தெரியும். அவர் பேசின அந்த வார்த்தைகள் எல்லாமே அது யாரையும் மறுக்க மாட்டாங்க, நான் நம்புறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் சார், பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எந்த இடத்துலையுமே இல்லை. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துடைய 246வது பிரிவு யூனியன் லிஸ்ட்ல 69 இடத்துல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கக்கூடிய உரிமை எல்லாமே ஒன்றிய அரசுக்கு தான் இருக்குதுன்றது அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. சர்வே வேற, சென்செக்ஸ் வேறன்றத சகோதரர் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் பேசுறதா இருக்கட்டும், இல்லை வேற யார் பேசுறதா இருக்கட்டும், இந்த 10.5 இடஒதுக்கீடை நாங்கள் தான் கொடுத்தோம் அப்படின்னு பேசுறாங்க. நான் என்னோட எளிமையான ஒரு கேள்விதான் சார், தேர்தல் தேதி அறிவிக்கப்படுறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அது கொண்டு வந்ததோட அவசியம் எங்கிருந்து வந்தது? முதல்ல. ரெண்டாவது, கொண்டு வரும்போதே உங்களுக்கு எந்த அடிப்படையில் கொண்டு வரீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கோர்ட்டுக்கு போனா அது நிக்குமா நிக்காதான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப எதுக்காக நீங்க அந்த சட்டம் கொண்டு வந்தீங்க? அதை அப்ப கொண்டு ஒரு மிகப்பெரிய அன்னைக்கு ஒரு வீடியோ, அன்னைக்கு நைட்டில் வீடியோ ஒன்று வந்தது. அந்த வீடியோ எல்லாருமே பார்த்தோம். அந்த வீடியோ வெளியிட்டதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு தயவு செஞ்சு நீங்க சொல்லுங்க. அப்போ ஒரு தலைவர் கலைஞர் கொடுத்த இடஒதுக்கீடு இன்னைக்கு வரைக்கும் யாரும் கேள்வி கேட்கல. ஆனா நீங்க கொண்டு வந்த இடஒதுக்கீடு அடுத்த 2 வருஷத்துக்குள்ளேயே அது உடையுது. எப்படின்னா, நீங்க அவசர அவசரமா தேர்தலுக்காக நாடகம் ஆனீங்கன்றதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. தயவு செஞ்சு யாரும் மறுக்க முடியாது இதை. அப்போ புரியல, பாமகவும் சேர்ந்தானே, பாமகவும் சேர்ந்து நாடகம் ஆனாங்களா? இல்ல, இன்னைக்கு அன்புமணி அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இருக்குல்ல. இன்னைக்கு அவர் ஒரு போராட்டம் பண்றாரு இல்ல, இந்த போராட்டத்துக்கு எல்லாமே அவருக்கு தெரியாதான்னு கேட்கிறார். என்னோட கேள்வி அவ்வளவுதான். இந்திய அரசியல் சட்டம் யாருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கு? யூனியன் லிஸ்ட்ல எத்தனாவது இடத்துல அது இருக்குன்னு அவருக்கு தெரியாதான்னு கேட்கிறார். நீங்க தேர்தல் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தேர்தலுக்கும் நீங்க இடஒதுக்கீடை பத்தி பேசுறீங்க, ஒவ்வொரு தேர்தல் வரும்போது 10.5 பத்தி பேசுறீங்க. சரி, நான் கேட்கிறேன் சார், என்னோட எளிமையான கேள்விதான். டிஎன்பிசி 2013 இருந்து 2024 வரைக்கும் குரூப் 4ல வன்னியர் பெருமக்களான 19.5% பேர் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க 10.5 தான் கேட்குறீங்க. அப்ப இது எங்க முரண்பாடு இல்லை? நாங்க எங்கேயாவது எடுக்க மாட்டோம்னு சொல்றோமா? எடுத்தா கோர்ட்ல நிக்குமான்றதுதான் நாங்க கேட்கிற கேள்வி. எடுத்தாவது பிரயோஜனம் இருக்கணும். ஒரு இடம், இப்ப தலைவர் கலைஞர் அறிஞர் இடஒதுக்கீடு கொடுத்தாரு, சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாரு. இன்னைக்கு கொஸ்டின் ரைஸ் பண்ண முடியுதா? போனாலும் தோக்க தானே செய்யுது. ஏன்னா அவர் கொடுக்கும்போது சரியான முறையில் கொடுப்பாங்க. நீங்க தேர்தலுக்காக பேசுறீங்கன்றத நான் சொல்ற ஒரு குற்றச்சாட்டு. நீங்க தேர்தல் வந்தால் மட்டும்தான் வன்னியரை பத்தி கவலைப்படுறீங்க, மற்ற நேரத்தில் நீங்க கவலையே படுறது. அன்புமணி தன்னோட இருப்பை காட்டுறதுக்காக நீங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை சொல்றாரு. ஐயா அவர்கள் பேசினாரு பாமக சார்ந்து. அன்னைக்கு பெரியவர் ராமதாஸ் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாருல்ல, கோரிக்கை 2 பேரும் ஒண்ணுதானே? ஏன் அதே மாதிரியா போய் நிக்க வேண்டியதானே? ஏன் போலன்னா உங்களுடைய இருப்பை நீங்க காட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன். இவ்வளவுதான் இந்த விஷயத்துல. அன்புமணி பொறுத்த வரைக்கும், இந்த இடஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் நாங்க கொஞ்சம், நீங்க ஆர்டிஐல ஒரு தகவல் போடுறாங்க சார்,
எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் வரைக்கும் வன்னியர்கள் எவ்வளவு பெரிய இடத்துல இருக்காங்கன்றத வெளியிடுறாங்க சார். அந்த வெளியீடுல நீங்க தெளிவா பாருங்களேன், எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே குரூப் 2ல, அதே மாதிரி வந்து மருத்துவ கல்லூரிகள்ல, அதே மாதிரி வந்து செயலாளர்கள் துறையில, மருத்துவ பட்ட படிப்பு பிஜில, இப்படி எல்லாத்துலயுமே ஒவ்வொரு மருத்துவ பல் படிப்புல, இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் எஸ்ஐ செலெக்ஷன்ல, உதவி அறுவை சிகிச்சை பெறுவதில் எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே 10.5க்கு மேலே தான் வன்னியர்கள் யூஸ் பண்றாங்க. அப்படி இருக்கிற தரவுகள் அடிப்படையில் நீங்க எந்த அடிப்படையில் இப்போ 10.5 பேசுறீங்க? ஏன் பேசுறீங்கன்னா எலெக்ஷன் வந்துடுச்சு, அதுக்காக பேசுறீங்க. போன எலெக்ஷனுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டீங்க, அது சுப்ரீம் கோர்ட்ல நிக்கல. இப்போ இந்த எலெக்ஷனுக்கு சர்வே எடுக்கணும், சென்சஸ் எடுக்கணும் பேசுறீங்க. தெளிவா சொல்லுங்க, சர்வே எடுக்கணுமா சென்சஸ் எடுக்கணுமா? சர்வே எடுத்தா நிக்குமா? சென்சஸ் எட யாருக்கிட்ட எடுக்க அதிகாரம் இருக்கு? அதையும் சேர்த்து பேசுங்கன்ற. நாங்க ஐயாவுடைய போராட்டத்தை பத்தி நாங்க கேள்வி கேட்க வரல, நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா ஐயாவை பேசும்போது அவரோட இருந்தவர்களையும் சேர்த்து பேசுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். ஓகே ஓகே, அவங்களோட உழைப்பையும் சேர்த்து நீங்க அங்கீகரிங்க. ஓகே ஓகே, நான் சொல்ற ஆட்கள் யாருன்றது அவருக்கு அண்ணனுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே, சோ நீங்க அதோட சேர்த்து பேசுங்கன்னா சரியா இருக்கும் அந்த தரவு.